ஹை ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம 10th இங்கிலீஷ்ல நம்ம பாத்தீங்கன்னா நீங்க வந்து லைவ் வந்து பாத்துருக்கீங்க. 10th இங்கிலீஷோட நம்ம பேக் டீடைல் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம். அந்த எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, சார் 10th இங்கிலீஷ்லயே போய் தான் சார் ரொம்ப இம்பார்ட்டன்ட் செக்ஷன், இந்த செக்ஷன் நடத்துங்க நிறைய பேர் கமெண்ட்லயே வந்து போட்டுட்டே இருந்தீங்க. உங்களுக்காக தான் அப்படி இந்த வீடியோ வந்து டேக் பண்றோம். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பாக்குறீங்கன்னா முதல்ல பண்ண போதும் வீடியோ போதுங்க. நம்ம சேனல் போதும் சப்ஸ்கிரைப் முதல்ல பண்ணுங்க. நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் முதல்ல பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. நம்ம வாட்ஸ்அப் சேனல் இருக்குங்க, வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது டே டு டே டெய்லியுமே அப்டேட்ஸ் இருக்கும். இன்ஸ்டால கூட அப்டேட் நம்ம கம்மியா வந்தாலுமே வாட்ஸ்அப் சேனல் டெய்லியுமே அப்டேட் வந்து இருக்கும். அதில் நீங்க வாட்ஸ்அப் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி நீங்க வாட்ஸ்அப் குரூப்ல அந்த வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிக்கலாம். டே டு டே அப்டேட், கவர்மெண்ட் அப்டேட்ஸ் ஆகணும், ஸ்கூலுக்கு வந்து சம்பந்தப்பட்ட அப்டேட் இருக்கும், எல்லா அப்டேட்மே அதுல வந்து வந்துட்டே இருக்கும். அதனால நம்ம வாட்ஸ்அப் சேனல் வந்து ஜாயின் பண்ணுங்க. எப்படி ஜாயின் தான் தெரியலன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் போங்க, பிளெஸிங் டியூஷன் சென்டர். அதுல போனீங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் பேஜோட லிங்க் வந்து பயோல கொடுத்துருப்போம். அப்படியே போஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா QR கோடுமே கொடுத்துருக்கோம். அதுலயுமே வந்து போய் ஜாயின் பண்ணலாம். அதுவுமே இல்லாத நிறைய வீடியோஸ் கீழே வந்து பாத்தீங்கன்னா லிங்க் வந்து கொடுத்துருவாங்க. அந்த லிங்க் நீங்க கிளிக் பண்ணி பாத்துக்கோங்க. Part 3 செக்ஷன் இங்கிலீஷ்ல 10th இங்கிலீஷ்ல பாக்குறது Part 3 செக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்டான செக்ஷன். இந்த செக்ஷன் நீ 50 மார்க் எடுத்துனாலே முதல் ஐடி அப்போ கண்டிப்பா இல்லைன்னா ஐடி அப்போ நீ எடுக்கலாம். ஓகே, அதுக்கு 50% பண்ண நம்ம இந்த செக்ஷன் தெளிவா வந்து பாக்கணும். ஆல்ரெடி நம்ம பேராகிராஃப் இம்பார்ட்டன்ஸ் வீடியோ பார்த்துருக்கோம். இருந்தாலும் இந்த வாட்டி நான் சொல்றது தெளிவா சொல்லுங்க. பேராகிராஃப் பார்த்துக்கோ. நிறைய பேர் சார் பேராகிராஃப் இம்பார்ட்டன்ஸ் சொல்லுங்க, எப்படி எழுதணும்னு வந்து கேட்டிருந்தீங்க நிறைய பேர். அந்த லைவ் வீடியோல சரியா கிளாரிட்டியா தெரியல சார் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து லைக் பண்றோம். எப்படி எதுவும் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸ்டார்டிங் வந்து எது வரைக்கும் மறக்காம ஃபுல்லா பண்ணுங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ஈஸியா மார்க் எப்படி எடுக்கலாம்னு சொல்றேன். அதையும் ஒரு தெளிவா வந்து பார்த்துக்கோ. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோ. ஓகே, முதல்ல பாத்தீங்கன்னா Part 3. ஓகே, Part 3ல வந்து கேட்கக்கூடிய செக்ஷன் தான் மொத்தம் 50 மார்க் செக்ஷன். ஓகேவா, மொத்தம் 50 மார்க். 10 அட்டம் நம்ம 1 5 மார்க் கணக்கு பண்ணா 50 மார்க் செக்ஷன் வந்து செக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, 10th இங்கிலீஷ்ல ஃபர்ஸ்ட் 29 32 வரைக்கும் ப்ரோஸோட பேராகிராஃப் ஆல்ரெடி சொல்லிட்டேன். என்ன பேராகிராஃப் வரும்னு சொல்லிட்டேன். இருந்தாலும் லைவ்ல வந்து கேட்கல சார் எப்படி அட்டன் பண்ணணும்னு கேட்காது. எப்படி அட்டன் பண்ணணும்னு சொல்றோம். ஓகே, ஃபர்ஸ்ட் 29 30 வரைக்கும் முதல்ல சொல்லிடலாம். என்ன நம்ம வந்து கேட்பாங்க முதல்ல சொல்லிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ப்ரோஸ் தான் ஃபர்ஸ்ட் ரைட் படிச்சுக்கோங்க. லைன் கோஸ் காட்டி. ஓகே, ஃபர்ஸ்ட் ரைட் லைன் கோஸ் காட்டி எம்பவர் ஆஃப் ஹியூமன் நேவிகேஷன் படிக்கும். 4 அடி படிச்சுக்கோ. 4மே மோஸ்ட்லி வந்துடும். அப்படி இல்ல சார் எனக்கு கொஞ்சம் பயமா இருந்தா அதுதான் தெளிவா படிச்சுக்கோ. டெக் பூமர்ஸ் இந்த 5 வயதுல இருந்து கண்டிப்பா நீ எத்தனை அட்டன் பண்ணலாம், 2 பேராகிராஃப் படிக்கலாம். இப்ப இப்படி பேராகிராஃப் எழுதலாம்னு சொன்னீங்கன்னா போயம் பேராகிராஃப் மாதிரி எழுதணும், ப்ரோஸ் பேராகிராஃப் எழுதணும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் போயம் இப்போ ப்ரோஸோட பேராகிராஃப் எழுத போனா ப்ரோஸோட பேராகிராஃப் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், நம்ம டைட்டில் இருக்கும். என்ன பண்ணும்போது டைட்டில் இந்த இடத்துல கூட நம்ம மார்க் தெரியும். கவனிப்போம், டைட்டில், ஆத்தர், தீம். ஓகே, டைட்டில்ன்றது அந்த ஸ்டோரியோட நேம். அதான் இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் லைக்னா டைட்டில் மட்டும் ஃபர்ஸ்ட் நேம், ஆத்தர் அது யாரோ அந்த ஆத்தரோட நேம். தீம்ன்றது எளிதாகும். தீம்ன்றது இந்த ஸ்டோரி வந்து என்ன ஜேர்னல்ல போகுது அப்படின்றது வந்து எளிதாகும். அடுத்தது ஓகே, இது வந்து எல்லாருக்குமே ப்ரோஸ் ஆகும். ஓஎம்ஆ இருக்கும் சப்ளிமெண்ட். இப்ப இது வந்து 10th சொல்றதுனால 10th சரி 11th 12th சரி இது மட்டும் கண்டிப்பா வந்து என்ன பண்ணுங்க எழுதிக்கோங்க. இதுக்கு கண்டிப்பா இது இருக்குன்னா பிரசன்டேஷன் வந்து மார்க் வந்து போடுவாங்க. ஓகேவா, டைட்டில் ஆத்தர் தீம் எழுதிட்டு அப்புறம் சினாப்சிஸ் போட்டு எழுதுவோம். 5 மார்க்ல சார் நான் எஸ்ஏ மாதிரி இருக்கு எழுதிட்டேன். எஸ்ஏ மாதிரி தான் நான் படிச்சிருக்கனாலும் மார்க் இருக்கும். ஓகேவா, இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணும். சினாப்சிஸோட சைட் மீன்ஸ் 3 மினிமம் ஒரு 3ல இருந்து 4 சென்ட் வச்சு கொடுக்கணும். லாஸ்டா கன்க்ளூஷன் கொடுக்கணும். திருப்பி சொல்றேன், இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணும், 3 to 4 சைட் கொடுக்கணும். அதுக்கப்புறம் கன்க்ளூஷன் கொடுக்கணும். முடிச்சதுக்கு அப்புறம் மார்க் கண்டிப்பா கொடுத்துதான். என்ன பண்ணியாங்க, மார்க் கண்டிப்பா கொடுத்துதான். மார்க் கொடுக்கலாம், மார்க் கட் பண்ணுவாங்க. ஏன் கட் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியலையா, நம்ம ஆல்ரெடி 10th இங்கிலீஷ்க்கு ஸ்கேன் காப்பி வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஓகே, அந்த ஸ்கேன் காப்பியோட போய் பார்த்துவா அந்த மார்க் எதுல மார்க் கட் பண்ணிட்டாங்க. ஒண்ணு நம்ம 10th இங்கிலீஷ்க்கு ஆன்சர் கீ வீடியோ, இதுக்குதான் ஆன்சர் கீயோ ஸ்கேன் காப்பி வீடியோ ஏன் போடுறதுன்னு தெரியுதா. இதுக்காக போறோம். அது மார்க் கண்டிப்பா திருப்பி ஃபர்ஸ்ட் சொல்றாங்க. இந்த டைட்டில் ஆத்தர் தீம் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் சினாப்சிஸ் போட்டு இன்ட்ரோடக்ஷன் எழுதணும். வித்தின் 3 hours போகுது. சார் நான் ஆல்ரெடி படிச்சிருக்கேன் சார். நானு இப்போ புதுசா படிச்சேன். ஒன்னும் பிரச்சனை இல்லை, சைடு வின்ஸ் மட்டும் படிச்சுக்கோ. உனக்கு ஏற்ற மாதிரி பேராகிராஃப் என்ன பண்ணிக்கோ, பிரிச்சு வச்சுக்கோ. ஓகேவா, புரியுதா. அடுத்தது போயமோட பேராகிராஃப் 36 இருந்து 38 வரைக்கும். ஓகேவா, 36 இருந்து 33 இருந்து 36 வரைக்கும் வந்து கேட்பாங்க. போயம் பேராகிராஃப் பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு இம்பார்ட்டன்ஸ் கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வீக்ல லைஃப், அப்புறம் வந்து இந்த டபுள் ஃபேமிலி லைஃப், டபுள் ஃபேமிலி படிச்சுக்கோ. ஐயர் நியூமன் தெளிவா வந்து பார்க்கும். ஓகேவா, ஐயர் நியூமன் தெளிவா பார்க்கும். 4வது வந்து 4th வீக் பாக்குறதுல பாத்தீங்கன்னா 5th வீக் வந்து சீக்ரெட் ஆஃப் பார்க்கும்.
எனக்கு என்ன ஃபர்ஸ்ட் 3ல இருந்தே ஒன்று வந்துடும். ஓகேவா? அதுக்கப்புறம் 35 போயம் அப்ரிசியேஷன் படிச்சிருப்போம். நம்ம நிறைய பேர் நம்ம போயம் அப்ரிசியேஷன் நம்ம படிச்சிருப்போம். உனக்கு தெரியலன்னா ரைமிங் வேர்ட், ரைமிங் சீன், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், அதுக்கப்புறம் அலிட்ரேஷன், இந்த 4மே வந்து வரும். உங்களுக்கு வேணும்னா சொல்றேன், நான் தனியா வந்து ஒரு வீடியோவோ வெயிட் பண்ணி நான் அது போறேன். அந்த வீடியோவுமே என்ன பண்ணிக்கோ ஃபுல்லா வந்து பார்த்து பேசேஜ் எழுதி 36 அப்புறம் 38 இருக்கு, 37 நீ கேட்கலாம். ஓகே, 37 என்னன்னா ரீஅட்டெண்ட் சென்டென்ஸ் 5 மார்க்ஸ் கொடுத்துருப்பாங்க. அட்டன் பண்ணாது, பேஸ் டோட்டலி வேறு அட்டன் பண்ணவே பண்ணாது. 38 வா பேசேஜ் கொடுத்துருப்பாங்க. கீழே வந்து கொஸ்டின் இருக்கும், அது படிச்சு ஆன்சர் பண்ண. சார் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நாங்க படிக்கிறது கஷ்டமா இருந்தா சிம்பிளா ஒரு ட்ரிக் சொல்லுங்க. ஸ்டார்ட் ஆன பேசேஜ், ஸ்டார்ட் ஆகுற லைன்ல இருந்து முடியுறது அந்த டாட் இருக்குல்ல, அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் ஆச்சு. அடுத்தது செகண்ட் ஒன் ஸ்டார்ட் ஆகுது, தேர்ட் டாட் அது செகண்ட் ஒன் ஆச்சு. அந்த மாதிரி எது மோஸ்ட்லி 95% அதுக்கு ஆன்சரா வந்து இருக்கும். கொஸ்டின் நம்பர் 38 புரியுதா? கொஸ்டின் நம்பர் 38 என்ன சொல்லி புரியுதா? அது 39, 40, 41, 42, 43. ஓகே, என்னங்க சார் நான் பார்த்தா மொத்தம் 6 கொடுத்துருப்பாங்க, நம்ம 4 தான் அட்டன் பண்ணுவீங்க சார். அந்த எழுதி போட்டீங்கன்னா 39 கண்டிப்பா அட்டன் பண்றீங்க. அட்வர்டைஸ்மெண்ட் திரும்ப சொல்றேன், அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு தனியா ஒரு பேஜ் இது பண்ணிடும். நேற்று லைவ் பார்த்தவங்க எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். அட்வர்டைஸ்மெண்ட் திருப்பி அட்வர்டைஸ்மெண்ட் நோட்டீஸ் செய்யுங்க இருக்கட்டும், லெட்டரா இருக்கட்டும், இல்ல சம்மரியா இருந்த 4 செக்ஷனுக்குமே நீ தனியா எழுதுனாதான், தனியா ஒரு பேஜ் எழுதுனா மட்டும்தான் நான் உங்களுக்கு வந்து நான் சொன்னேன் மார்க்ஸ் கொடுப்பாங்க. நீ வந்து நோட்டீஸ் ஐடியும் மாதிரி எழுத கூடாது. சிம்பிளா சொல்ல பாரு, அட்வர்டைஸ்மெண்ட் வந்து இப்ப என்ன பண்றதுன்னா இவ்வளவு தூரம் வந்து எழுதிட்டீங்கம்மா, இவ்வளவு பிளேஸ் வச்சுக்கோ. இந்த இடத்துல ஒரு பாஸ்போர்ட் வாங்கினாங்க, அந்த ஸ்கேன் பண்ணி எப்ப வேணா பாருங்க, செக் பண்ணலாம். இந்த இடத்துல பாஸ்போர்ட் டவுன்லோட் வளர்ந்துருந்தான், டைகிராம்ல 3 டப்பா மட்டும் போட்டு வளர்ந்துருக்கான். 3 மார்க் தான் போகும். ஆனா அது பக்கம் 85+1 ஈஸியா விட்டா மார்க்கும். அட்வர்டைஸ்மெண்ட் ஃபுல் பே சூஸ் பண்ணணும், பாக்ஸ் போடணும், பாக்ஸ் ஒரு மாதிரி இருக்கு. அதே மாதிரி அடுத்து அட்வர்டைஸ்மெண்ட் என்ன சொன்னேன், ஷாப்போட நேம் வந்து எழுதிருக்கணும். ஓகே, ஷாப்போட நேம் எழுதிருக்கணும், போன் அட்ரஸ் எழுதிருக்கணும், அது ஒரு மாதிரி கொடுத்துருக்க. அந்த சென்டென்ஸ் எல்லாமே எழுதிருக்கணும். எப்படி சொல்லாத அப்புறம் வந்து ஆஃபர் 20% ஆஃபர், 30% ஆஃபர், ஆர்எஸ் பை ஒன் பே ஒன், இந்த மாதிரியான ஸ்லோகன்ஸ் எல்லாம் வந்து ஆட் பண்ணுவோம்ல. டைகிராம் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மார்க் டைகிராம். ரெண்டாவது லெட்டர் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 6 லெட்டர் புக் பேக்ல 6 லெட்டர் படிச்சிருக்கோம். அந்த 6 லெட்டர்ல இருந்து வந்து கம்ப்ளைண்ட் லெட்டர், ஆர்டரிங் லெட்டர், அந்த மாதிரியான லெட்டர்ஸ் இருக்கும். அது படிச்சோம். சார் இது மக்களும் ஆதான் சார் அட்டன் பண்ணணும், எதுக்கு சார் எஸ்டி கொடுத்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று அட்டன் பண்ணுவேன், எல்லாருமே கண்டிப்பா அட்டன் பண்ணுவேன். நோட்டீஸ் ரைட்டிங் ஒன்று அட்டன் பண்ணுவேன். பிக்சர் ரைட்டிங் அட்டன் பண்ணுவோம் சார், நான் தமிழ் மீடியம் சார் அப்படின்னு சொன்னா பிக்சர் ரைட்டிங் அட்டன் பண்ணிக்கோ. பிக்சர் ரைட்டிங் நம்ம அட்டன் ஃபார்மேட் கொடுத்துருக்கோம். அந்த ஃபார்மேட் பார்த்துக்கோ. இந்த வீடியோ கீழே வந்து ஃபார்மேட் ஆகும், ஒவ்வொரு பார்த்துக்கோ. சம்மரி திருப்பியும் தெளிவாக கொண்டு பார்த்துக்கோ. ஃபர்ஸ்ட் சம்பாதிக்க எழுதிடும், ரெண்டாவது லஃப்லாப்பின்னு எழுதிடும். டைமிங் கொடுப்போம், டைமிங் எழுதுவோம். எப்படிதான் டைம்ல இருக்கணும் கேட்டீங்க எனக்கு லைவ்ல. ஓகே டைம்ல ஓகே எழுதணும், கண்டிப்பா எழுதும். அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் எழுந்து அடிச்சு எழுதுன படம் தான் அடிக்கணும், தவிர இந்த ரஃப் காப்பி அதெல்லாம் அடிக்கக்கூடாது. ஓகேவா? புரிஞ்சுதா? இதுதான் ஒரு சென்டென்ஸ். அடுத்தது பார்த்தா மெமரி போயம். சார் மெமரி போயம்ல இம்பார்ட்டன்ட் ஆக டீட்டெயில் நிறைய லைவ் கேட்டீங்க. மெமரி போயமுக்கு என்ன இம்பார்ட்டன்ட்னா 4 கம்ப்ளீட் பண்ணி தான் படிக்கணும். அந்த 4 கம்ப்ளீட் பண்ணினா ஃபர்ஸ்ட் 8 லைன்ஸ் பார்க்கணும். ஓகே, மோஸ்ட்லி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 8 லைன்ஸ் தான் வந்து கேட்கறாங்க. அதனால ஃபர்ஸ்ட் 8 லைன்ஸ் தெளிவா வந்து படிச்சுக்கோ. கண்டிப்பா கேட்கலாம். ஃபர்ஸ்ட் 8 லைன்ஸ் வந்து அதெல்லாம் வந்து இதுதான் இந்த 50 மார்க் செக்ஷன். இதுல உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கு, வேற ஏதாச்சும் வேணும்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிக்கோங்க. இப்பதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் வந்து என்ன பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மோர் அப்படின்னு பார்த்துட்டே இருப்போம். அதெல்லாம் மறக்காம சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு வேற வீடியோல உங்களுக்கு வந்து பாக்கலாம். தேங்க்யூ.